கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நாம் தியானிக்க போகிற காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் மேலே தன் நம்பிக்கை வைக்கிற மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொல்லி வேதத்திலிருந்து சில வசனங்களின் அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது நம்ம பார்க்க போகிறோம் எரேமியாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் சொல்கிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மலை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பான் என்று வேதம் சொல்கிறது. அப்போ ஒரு மனுஷன் அல்லது ஒரு மனுஷி கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கும்போது, வேற எல்லாவற்றின் மேலும் அல்ல, கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கும்போது, நிறைய முறை சில பேர் நம்மளை சந்திப்பார்கள், மிகவும் கஷ்டத்துல இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார், இயேசு உங்களை நேசிக்கிறார், உங்க பிரச்சனைகளுக்கு கர்த்தர் உதவி செய்யார், நீங்க அவரை தேடுங்கள் என்று சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் அவரையும் தான் தேடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அவங்க வேற வித்தியாசமாய் நிறைய காரியங்களை வைத்து அதன் நடுவில் இயேசுவையும் வைத்து அதோடு கூட என்ன செய்வாங்க, அவரையும் நான் நம்ப தான் செய்கிறேன், பாருங்க எங்கள் வீட்டில் கூட அவருடைய படத்தை வச்சு நான் அவரை கும்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. அது அல்ல, அவர் எல்லாவற்றிலும் ஒன்று அல்ல, 10-11 அவர் அல்ல, அவர் மட்டுமே கர்த்தர் மேலே மட்டும்தான் நம்பிக்கை வைக்கும்போது, கர்த்தரை மட்டுமே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்கிறதுக்கு ஆங்கிலத்தில் இஸ் அ பிளஸட் மேன் சொல்லும்போது, அவனை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்படுகிற அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை இருக்கும். அவன் தான் பாக்கியம் பெற்றவன். பாக்கியம். ஒருவேளை நீங்கள் மற்றவங்க பொறாமைப்படுகிற அளவுக்கு நான் என்ன நினச்சிடக்கூடாது, பெரிய பணக்காரனாக இருப்பானோ என்று. அது அல்ல, அவனுடைய வாழ்க்கையில் அவ்வளோ ஒரு சமாதானம், சந்தோஷம். என்ன சூழ்நிலை இருந்தாலும் அவனுக்குள்ளே இருக்கிற அந்த சமாதானத்தை யாராலும் பறித்து கொள்ள முடியாதல்லவா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் பாக்கியமான ஒரு வாழ்க்கை. அது யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து கர்த்தர் மட்டுமே நம்பிக்கையாய் கொண்டு இருக்கிற ஒரு மனுஷன். இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இந்த இயேசுவை நீங்கள் அறியாமல் இருக்கலாம். இந்த இயேசு ஒருவேளை வேறு வெளிநாட்டு தெய்வம் என்று நீங்கள் கருதி கொண்டு இருக்கலாம். இல்லை ஒரு கிறிஸ்தவங்களுக்கு தெய்வம் என்று நீங்கள் நினைத்து கொண்டு இல்லை. இந்த முழு உலகத்திற்கும், உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுக்காகவும் தன்னையே ஜீவ பலியாக, தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே ஒரு பெரிய விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை நமக்கு பெற்றுக்கொண்ட தேவன் தான் இயேசு கிறிஸ்து. அவரை நீங்கள் நம்பும்போது, அவரை மட்டுமே நம்பும்போது, அவர் மேல் மட்டுமே நம்பிக்கை வைக்கும்போது உங்கள் வாழ்க்கை பாக்கியமுள்ள வாழ்க்கையை மாறிவிடும். அவங்க வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டது. ஒரு செடியை கொண்டு நல்லா தண்ணி பாயிற இடத்துக்கிட்ட நம்ம நட்டு வைக்கும்போது, அல்லட்டுனா இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லப்பட்டது, கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை ஓடும். அந்த மரம் கால்வாய் தண்ணி ஓடிக்கொண்டிருக்கிற இடத்துக்கு நேராக அந்த மரம் என்ன செய்யுமா? வேர்களை விடுகிறதும். உஷ்ணம், ஒருவேளை வெயில் எவ்வளோ அடித்தாலும் இலை எனக்கு காஞ்சி போகாமல் பச்சையாக இருக்கிறதும், மழை இல்லை, தாழ்ச்சியான வருஷத்துலேயும் எந்தவித கஷ்டமும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல இருப்போம். எவ்வளோ அருமையான ஒரு வசனம் சொல்லியிருக்கு பாருங்க. ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கிற மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வரதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மலைத்தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி கனி கொடுக்கிற மரத்தை போல இருப்பான். இந்த வசனம் ஒன்றுமே போய் சொல்லாது. உங்கள் வாழ்க்கை இப்படி ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொன்னால், அவர் மேலே நீங்கள் நம்பிக்கை வைப்பீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை இவ்வளவு செழிப்பாய் காணப்படும். எல்லாம் ஒருவேளை சூழ்நிலை மற்றவர்களுக்கு வித்தியாசமாக இருக்கலாம். மற்றவங்களுடைய வாழ்க்கையில் உஷ்ணம் வந்துட்டுன்னா இலை பட்டு போயிடும். மழை தாழ்ச்சி காலத்தில் கனி கொடுக்க முடியாது. ஆனால் கர்த்தரை நம்பிக்கையாக இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில் தாழ்ச்சி இருக்கலாம், வாழ்க்கையில் குறைகள் இருக்கலாம், ஆனால் அதுலேயும் தப்பாமல் கனி கொடுக்கிற ஒரு மரத்தை போல தான் அவனுடைய வாழ்க்கை இருக்கும். வேதத்தில் ஒரு மனுஷனை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவன் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்தபடினால அவன் வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொல்லி 2 நாள் ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இசைக்கியா என்கிற ஒரு ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது.
அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனைப் போல ஒருவனும் இருந்ததில்லை. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான். கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. பாருங்க, அவன் இந்த மாதிரி நம்பிக்கை வைத்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை தான் நம்ம பார்க்க போகிறோம். எசேக்கியா என்கிற ஒரு ராஜா, அவனை மாதிரி ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்த மனுஷன் அவனுக்கு முன்னும் எழும்பினது இல்லையா, அவனுக்கு பின்னும் இருந்ததில்லை என்று சொல்லி இந்த வேதம் சொல்லுகிறது. அப்படி ஒரு நம்பிக்கை கர்த்தர் மேலே அவன் வைத்திருந்தான். அது மட்டும் இல்லை, அவன் அந்த நம்பிக்கை இருந்ததுன்னா அவன் எப்படி வாழ்ந்தானா, கர்த்தரை விட்டு பின்வாங்கவில்லை. அவரை எல்லா சூழ்நிலையும் ஆண்டவரையே அவன் சார்ந்திருந்தான். கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை எல்லாம் என்ன செஞ்சான், கை கொண்டு அதன்படி நடந்தான். அவன் அந்த ஆண்டவர் மேலே ஒரு நம்பிக்கை வைத்தபடினாலே அடுத்த வசனம் சொல்கிறது, கர்த்தரும் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் தம்மை நம்புகிற எல்லாரோடும் கர்த்தர் கூட இருக்கிறார். கர்த்தரை நம்பின ஒருவர் வெட்கப்பட்டு போனதில்லை. வேதம் சொல்கிறது, அவரை நம்பின ஒருவர் வெட்கப்பட்டு போனதில்லை. நீங்கள் அவரை உண்மையாகவே நம்புவீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. எந்த எந்த இடத்துக்கெல்லாம் அந்த ராஜா போறானோ அங்கெல்லாம் அவனுக்கு ஒரு அனுகூலமான வாசல் திறக்கப்பட்டது என்று வேதம் சொல்கிறது. ஏன்னா இந்த ராஜாவை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனை போல யாரும் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கவில்லைவே என்று சொல்லி. அந்த எசேக்கியா ராஜாவை பாருங்க, ஒரு முறை அசீரிய ராஜா என்கிற ஒரு சனகரிப் என்கிற ராஜா ஒரு பெரிய படையை திரட்டிட்டு வந்துட்டு அவனுடைய ஆட்களில் ஒருத்தனை அனுப்புகிறார். ரப்சாக்கே என்கிறவனை அனுப்பி யூத ஜனங்கள் எல்லாம் கூடியிருக்கிற இடத்துல பெரிய ஒரு கூட்டம் போட்டு அங்கே பேச ஆரம்பிக்கிறான். என்ன சொல்கிறான், உங்கள் எசேக்கியாவை நம்பாதீங்க, எங்கள் அசீரிய ராஜாவின் கைக்கு நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப சொல்லி தப்பாக உங்களை வழி நடத்துமா, அதெல்லாம் நம்பாதீங்க. எல்லா தேவர்களும் நாங்கள் இந்தந்த ராஜ்யங்களெல்லாம் நாங்கள் வெற்றி கொண்டோம், அந்தந்த தேவர்களெல்லாம் அவங்கள காப்பாற்ற முடியல, அதனால் எசேக்கியா உங்களையும் இப்படி தான் நம்ப பண்ணுவான், ஆனால் நீங்கள் என்ன தப்பி போகவே முடியாது என்று சொல்லி சவால் விட்டு என்ன செய்வான், பேசுவான். ஆனால் பாருங்க, அந்த 2 ராஜாக்கள் 18:29 பார்த்தீங்கன்னா அந்த ரப்சாக்கே பேசுவார், எசேக்கியா அவங்களை வஞ்சியாதபடி பாருங்கள், அவன் உங்களை என் கையிலிருந்து தப்புவிக்க மாட்டான், கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார், இந்த நகரம் அசீரிய ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான், அதற்கு இடம் கொடாதிருங்கள். அவங்களுக்கு அந்நிய தேசத்தின் ராஜாக்கே தெரியுது எசேக்கியா ஜனங்களையும் கர்த்தரை என்ன செய்வான், நம்ப பண்ணுவான், நீங்கள் அதுக்கு என்ன செஞ்சிடாதீங்க, இடம் கொடாதீங்க, அப்படி நடக்க போவதில்லை, நிச்சயமாக நாங்கள் வந்து இந்த இஸ்ரவேலை நாங்கள் பிடித்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி சவால் விட்டு பேசும்படியாய் ரப்சாக்கே என்கிற ஒரு அதிகாரி வந்து பேசிக்கிட்டு இருப்பான். சனகரிப் என்ற ஒரு அசீரிய ராஜா அவனை அனுப்பி வைத்திருப்பான். ஆனால் பாருங்க, எசேக்கியா செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா, உடனடியாக என்ன செய்யறான், இந்த 19ஆம் அதிகாரம் பாருங்க, ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டு உடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசிக்கிறான். அங்க போய் என்ன செய்யறான், ஏசாயா என்கிற தீர்க்கதரிசியின் இடத்துல தன்னுடைய மூப்பர் சில பேரை என்ன செய்யறான் அனுப்பி, அவன் சொன்னது வார்த்தைகள் எல்லாம் என்ன செய்வாரு சொன்னார் என்று சொல்றாங்க. இவர்கள் அவனை நோக்கி ஏசாயாட்ட போய் அந்த எசேக்கியேலுடைய ராஜாக்கு அனுப்பின ஆட்கள் சொல்றாங்க. அந்த 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள், பிள்ளை பேர் நோக்கி இருக்கிறது பெறவோ பலனில்லை, ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசீரிய ராஜாவாகிய தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்ன வார்த்தையெல்லாம் உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார், உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிற வார்த்தையை நிமித்தம் தண்டனை செய்வார், ஆகையால் இன்னும் மீதியா இருக்கிறவர்களுக்காக விண்ணப்பம் செய்வீராக என்று எசேக்கியா சொன்னார் என்றார்கள். பாருங்க, உடனே என்ன செய்யறான், தன்னுடைய பலத்தை, தன்னுடைய இராணுவ பலத்தையோ பலத்தையோ என்ன செய்யலாம் அவன் நம்பலை. உடனே என்ன செய்யறான், ஆலயத்திற்கு ஆள் அனுப்புகிறான். ஏசாயா தீர்க்க தரிசனத்துக்கு ஆள் அனுப்பி இதெல்லாம் இப்படிலாம் ஜீவனுள்ள தேவனுக்கு விரோதமாய் இந்த ரப்சாக்கை பேசின எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்டிருக்கிறாரு, எங்களுக்காக விண்ணப்பம் செய்யுங்க என்று சொல்லி என்ன செய்யறாரு, அனுப்பி விடுகிறத பார்க்கிறோம். பாருங்க, கர்த்தர் எவ்வளவாய் தம்மை நம்பினவங்களுக்கு விடுவிக்கிறாருன்னு.
9ஆம் வசனம் அதே 2 ராஜாக்கள் 19:9 சொல்லுது, இதோ எத்தியோப்பியா ராஜாவாகிய திராக்கா உம்மோடு யுத்தம் பண்ண புறப்பட்டான் என்று சொல்ல கேள்விப்பட்டான். அப்போ அவனுக்கு ஒரு செய்தி வருது, அசீரிய ராஜாவுக்கு ஒரு செய்தி வருது, எத்தியோப்பியா ராஜா உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்திருக்கிறான்னு சொன்னோன்னே இவன் என்ன செய்யறான், திரும்ப அந்த இடத்த விட்டு போகிறான். ஆனால் எசேக்கியா திரும்பவும் இப்போ என்ன செய்கிறார் தெரியுமா? இந்த 14ஆம் வசனம், எசேக்கியா ஸ்தானாபதிகளின் கையிலிருந்து நிருபத்தை வாங்கி வாசித்து கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி என்ன செய்கிறாரு, ஜெபிக்கிறாரு. கர்த்தாவே உமது செவியை சாய்த்து கேளும், கர்த்தாவே நீர் உமது கண்களை திறந்து பாரும், சனகிரிப் ஜீவனுள்ள நீ தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகள் எல்லாம் கேளும் என்று சொல்லி ஒரு பெரிய ஜெபம் ஆண்டவர்கிட்ட போய் என்ன செய்கிறாரு. எல்லாவற்றிலையும் அவர் யாரு தான், அதான் அவர் கர்த்தரையே சார்ந்து கொண்டபடினால் வேதம் அப்படிதான் சொல்லுது. எசேக்கியா நம்பிக்கை வைத்தது மட்டுமல்ல, கர்த்தரையே என்ன செஞ்சாரு, சார்ந்து கொண்டார். அன்னைக்கு பாருங்க, அவர் கர்த்தரை சார்ந்து கொண்டு அவர் மேல் நம்பிக்கை இருந்தபடினால ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, அந்த 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 34 நம்ம பார்க்கும்போது கர்த்தர் அவர்களை எப்படி விடுவித்தார் என்பதை பார்க்கிறோம். என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாக இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான். அன்று ராத்திரியிலே சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 180,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் பிரேதங்களாக கடந்தார்கள். அப்பொழுது அசீரிய ராஜாவாகிய சனகரிப் பிரயாணப்பட்டு திரும்பி போய் நினைவேயில் இருந்து விட்டான். அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோகின் கோவிலிலே பணிந்து கொள்கிற போது அவன் குமாரராகிய அத்ரமெலேக்கும் சரத்சேரும் அவனை பட்டயத்தினாலே வெட்டி போட்டு அரராத் தேசத்திற்கு தப்பி ஓடி போனார்கள். அவன் குமாரனாகிய எஸ்ரத்தோன் அவன் பட்டத்திற்கு வந்து அரசாண்டான். பாருங்க, கர்த்தர் எவ்வளவு அற்புதம். ஒரு யுத்தமே நடக்கல. இவன் எசேக்கியா செய்தது எல்லாமே, ஒன்று தீர்க்கதரிசிக்கு ஆண் அனுப்பி ஜெபம் பண்ண சொல்கிறான், விண்ணப்பம் பண்ண போனான். 2வது அவன் ஆலயத்திற்குள்ள பிரவேசித்து ரப்சாக்கே சொன்ன அத்தனை காரியங்களை நிருபங்களை அனுப்பி ஆண்டவரை தூஷித்து அனுப்பின எல்லா காரியத்தையும் தேவ சமூகத்தில் அதை விரித்து வைத்து ஜெபம் பண்ணுகிறான். கர்த்தாவே கேளும், ஜெபத்தை கேளும் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணுகிறான். ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறாரு. ராத்திரியில ஒரு தேவ தூதன் அனுப்பப்படுகிறார். அந்த சனகரிப்பின் அந்த பாளையத்தில் 180,000 பேரை ஒரே ஒரு தூதன் என்ன செஞ்சான், கொன்று போட்டான் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த ராஜா சனகரிப்பு அவன் தேவன் கோயிலில் போய் கும்பிடுறதுக்கு போகும்போது அவன் பிள்ளைகளே அவனுக்கு விரோதமாக எழும்பி அவனை என்ன செஞ்சுட்டாங்க, வெட்டி போட்டுட்டு இன்னொரு குமாரன் அவன் பட்டத்தில் என்ன செஞ்சுட்டாங்க, ராஜாவாய் மாற்றினாங்க. நீங்கள் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைப்பீர்கள் என்று சொன்னான். உங்கள் பிரச்சனைகளை முதலாவது தேவனிடத்துல கொண்டு போங்க. அது மட்டுமல்ல, இது ஒரு நல்ல ஒரு நமக்கு முன் உதாரணம். அந்த எழுதி அனுப்பின நிருபத்தை தேவ சமூகத்தில் விரித்து வைத்து வாசிக்கிறான். உங்களுக்கும் ஜெபிக்கிற இடத்துல போய் உங்களுக்கு என்னென்னலாம் உண்டோ அதெல்லாம் சொல்லுங்க. இல்லை ஒரு பேப்பரில் எழுதுங்க, ஆண்டவரே இந்தந்த பிரச்சனை எல்லாம் என்னை மாட்டி கொண்டிருக்கிறேன்னு சொல்லி எழுதி அவருக்கு முன்பாக வைத்து ஜெபம் பண்ணுங்க. கண்ணீரோடு கேளுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, என் நம்பிக்கை நீங்கள் மட்டும்தான், என்னை உங்களால் மட்டும்தான் தப்பி வைக்க முடியும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம் நீங்கள் போவீர்கள் என்று சொன்னால், அன்றைக்கி எசேக்கியாவுக்கு விரோதமாய் எழும்பி வந்த இவ்வளவு பெரிய படையையும் கர்த்தர் ஒன்றுமில்லாம ஒரே ஒரு தேவதூதன் அனுப்பினார். 180,000 பேர் சங்கரித்து போடப்பட்டான். அந்த ராஜாவும் தன் சொந்த குமாரனால அவன் கொல்லப்பட்டான் என்று பார்க்கிறோம். காரணம் தெரியுமா? ஏன்னா அவன் போன இடமெல்லாம் கர்த்தர் அவனுக்கு அனுகூலமாய் மாற்றி தந்தார். எந்த யுத்தமாய் இருந்தாலும் கர்த்தர் அதை எசேக்கியாவுக்கு அனுகூலமாய் மாற்றி தந்தார். காரணம் அவன் கர்த்தர் மேலே வைத்த நம்பிக்கை. அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் அப்படி ஒரு ராஜா எழும்பினதில்லை. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். 18ஆம் அதிகாரம் சொல்கிறது, அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல ஒருவனும் இருந்தல. யூதா ராஜால எசேக்கியா கர்த்தர் மேல வைத்த நம்பிக்கையில இருந்தது போல வேற ஒருத்தரும் எழும்பினதில்லை என்று சொல்லி இன்னொரு சம்பவத்தை குறித்து நீங்க கூட பார்க்கலாம். திடீரென்று இந்த இதெல்லாம் நடந்த பிறகு எசேக்கியாவுக்கு என்ன செஞ்ச, ஒரு வியாதி வந்துடுது. வியாதி வந்து அது எப்படி இருக்குது, மரணம் வர சமயம். ஒரு கிட்டத்தட்ட இந்த காலத்தில் உள்ள கேன்சர் நோய் மாதிரி அப்படிப்பட்ட ஒரு நோய் தான் எசேக்கியாவுக்கு வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஏசாயா தீர்க்கதரிசியை கர்த்தர் அவன் இடத்துக்கு அனுப்புறாரு. அனுப்பி என்ன சொல்கிறாரு, இந்த 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று சொல்றாரு.
இப்படி ஒரு வசனம் வந்து ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்லிட்டா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. ஆனால் எசேக்கியா அப்பவும் பாருங்க, அந்த 2ஆம் வசனம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், எசேக்கியா தன் முகத்தை சுவர் புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தரலும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். அப்பவும் அவன் உடனே வியாதி வந்துச்சு அப்படின்னு வேற எங்கேயும் ஓடி ஓடி போகலை. ஆண்டவர்கிட்ட போய் விண்ணப்பம் பண்ணுறான். ஆண்டவரே, நான் நடந்த விதத்தெல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீங்கப்பா, அதையெல்லாம் நினைத்தருளுங்கன்னு சொல்லி விண்ணப்பம் பண்ணிட்டு ரொம்ப அழுகிறான் தேவ சமூகத்தில். இன்னைக்கு நிறைய பேர் பிரச்சனையில் மட்டும் வந்த உடனே நினைச்சுறாங்க மற்றவங்ககிட்ட போய், பக்கத்தில் இருக்கவங்க சொந்தக்காரங்க அவங்ககிட்ட போய் அழுகிறாங்க. மனுஷன் இடத்துல அழாதீங்க. நீங்கள் அழுறதை ரொம்ப பரிதாபமாக கேட்பாங்க. ஆனால் நீங்கள் போன பிறகு உங்களை குறித்து வேறு விதமாக பேசுவாங்க. நம்ம அழ வேண்டிய ஒரே ஒரு சமூகம் உண்டு என்று சொன்னால் தேவ சமூகத்தில் தேவனுடைய பாதத்தண்டை விழுந்து கடந்து நம்முடைய பாரத்தெல்லாம் அவர் சமூகத்தில் கொட்டும் போது கர்த்தர் நமக்காக அற்புதம் செய்வார். பாருங்க, ஏசாயா வந்து சொல்லிட்டு போயிட்டாரு, பாதி முற்றம் தான் கடந்திருப்பாரு. திரும்பவுமாய் கர்த்தருடைய வார்த்தை ஏசாயாவுக்கு வருகிறது. அந்த 5ஆம் வசனம் சொல்கிறது, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய், உன் நாட்களோடே 15 வருஷங்களை கூட்டுவேன். அடுத்த ரிப்ளை உடனே வந்து விடுகிறது. நான் என்ன செய்ய, உன் விண்ணப்பத்தெல்லாம் நான் கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன், நான் உன்னை குணமாக்க போறேன். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒருவேளை அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்களும் இந்த எசேக்கியா ராஜா போல கொடிதான கேன்சர் வியாதினால ஒருவேளை டாக்டர்ஸ் சொல்லியிருக்கலாம், இவ்வளோ நாள் தான் இவங்களால் உயிரோட வாழ முடியும் என்று சொல்லி கடைசி ஸ்டேஜ் வந்து சொல்லுன்னு சொல்லலாம். எப்படிப்பட்ட ஸ்டேஜாக இருந்தாலும் கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தரால சுகமாக்க கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எந்த மரணத்துக்கு ஏதுவான நோயாக இருந்தாலும் நீங்கள் கேளுங்க, எசேக்கியா ராஜாவை வைத்தே கேளுங்க. உங்களுடைய வேத புஸ்தகம் இருக்கும் என்று சொன்னால் 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தை வாசித்து அதன் மேலே கையை வைத்து ஜெபியுங்கள். எசேக்கியா ராஜாவுக்கு செய்த தேவன் எனக்கு செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரு, உன் நாட்களுடைய 15 வருஷங்களை கூட்டுவேன். மரித்து போவா என்று சொன்ன அதே எசேக்கியாவுக்கு திரும்ப என்ன பதில் கொடுக்கப்பட்டது தெரியுமா? 15 ஆண்டுகள் அவருக்கு கூட கொடுக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். ஏசாயா சொல்கிறார், அத்திப்படத்து அடையை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அதை கொண்டு வந்து அந்த பிளவியின் மேலே பற்று போட்டாங்க. ஏசாயாவை என்ன செஞ்சான், சுகத்தை எசேக்கியா ராஜா என்ன செஞ்சார், சுகத்தை பெற்றுக்கொண்டார். எந்த விதமான வியாதியினாலும் நீங்கள் இருக்கலாம், மரண படுக்கையில் படுத்துக்கொண்டு இந்த வார்த்தை உங்களை நோக்கி வந்து கொண்டு இருக்கலாம். பயப்படாதீங்க, கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. வேதம் சொல்கிறது, அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார், அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். கல்வாரி சிலுவையில் அவருடைய கை, கால்கள், கரங்கள், கால்கள், விழா எல்லாவற்றிலும் ரத்தம் சொட்ட சொட்ட விழுந்ததல்லவா? தலையில முள்முடியினாலே வந்து ரத்தம், கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் கடாவப்பட்டதுனால வந்த ரத்தம், விழாவில ஈட்டியினால குத்தப்பட்டதுனால வந்த ரத்தம், அந்த இழந்து வலிகிற ரத்தம் உங்களை எப்பேற்பட்ட வியாதி உள்ளவர்களாக இருந்தாலும் உங்களை சுகப்படுத்த அவரால் முடியும். அந்த ரத்தத்தில் அந்த வல்லமை இருக்கிறது. வேதம் சொல்கிறது, அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். அந்த காயத்தில் இருக்கிற தழும்பில கரம் உங்களை தொடுவதாக. வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த வேளையில இயேசு கிறிஸ்துவின் தழும்புள்ள கரம் தொட்டு அன்றைக்கு எசேக்கியாவுக்கு ஒரு சுகத்தை கொடுத்த ஆண்டவர், அவருக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்த ஆண்டவர், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், வியாதி படுக்கையில் இருந்த மரண படுக்கையில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் 15 ஆண்டுகள் கூட்டி கொடுப்பீராக. அன்றைக்கு செய்த ஆண்டவரை இன்றைக்கு செய்து உங்களுடைய பிள்ளைகளை மகிழ பண்ணுங்க ஆண்டவரே. நம்ம அதில் பார்த்தோம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன். அதுதான் எசேக்கியா ராஜாவின் வாழ்க்கையில பார்த்தோம். ஆனா மனுஷன் சில பேர் கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறது கிடையாது, மனுஷன் மேல நம்பிக்கை வைப்பாங்க. அந்த எரேமியா 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவன் அந்தர வேளையில் கர்லையாய் போன செடியை போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். இன்னொரு குரூப் இருக்காங்க, கர்த்தரை நம்புவது கிடையாது, எதுக்கு எடுத்தாலும் மனுஷனை நம்புவது. மனுஷனை நம்புவது கண்ணியை வருவிக்கும் என்று வருது. மனுஷனை நம்பினா அது நமக்கு கண்ணியை கொண்டு வந்துடும்.
நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம், அவனால் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா சில பேர் மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிறவனை குறித்து வேதம் என்ன சொல்ல தெரியுமா? நான் மனுஷன் மேல நம்பிக்கை வைத்தா நான் மாம்சத்தை நம்ம என்ன செய்யறோம்? நம்புறோம். மாம்சமானதை தன் புய பலமாக்கி கொண்டு மனுஷன் மேல நம்பிக்கை வைத்தோன்னா அப்ப யாரை விட்டு நம்பிக்கை போயிடுது? கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் ஆண்டவர் பாதையில் அவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை மறந்து போய் விடாதீங்க. இதுவரைக்கும் மனுஷனை நம்பிக்கொண்டு ஏமாந்து கொண்டிருக்கிறீங்க, தயவு செய்து அதை விட்டு விலகி வந்து விடுங்க. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். அவன் வாழ்க்கை எப்படி இருக்குமா தெரியுமா? அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போடு. வெட்ட வெளியில அப்படியே ஒன்றும் இல்லாம கரளையாய் போன செடி. நன்மை வர்றதே அந்த செடியால காண முடியாது. வனாந்திரத்தின் வறட்சியான இடத்திலும் ஒருத்தரும் குடியில்லாத ஒவ்வொரு நிலத்திலும் அவன் தங்குவான். அவன் வாழ்க்கை அப்படி வறண்ட வாழ்க்கை, பாலைவன வாழ்க்கையை போல மாறிவிடும். யாருடைய வாழ்க்கை? கர்த்தரை நம்பாமல் மாம்சமானதை நம்புகிறனுடைய வாழ்க்கை அப்படியா மாறிவிடும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அதனால ஒரு காலம் மனுஷனை நம்பாதீங்க. மனுஷனுடைய நம்பிக்கை, மனுஷனை நம்புவது வீண். ஒருவேளை சில மனிதர்களை நமக்கு உதவி செய்யும் போது, கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைக்கும்போது கர்த்தரே சில மனுஷ உதவிகளை நமக்கு அனுப்பி தருவார். ஏன்னா மேலது டைரக்டா வராது, மனுஷ உதவி. ஒருவேளை அங்கே எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு தூதனை அனுப்பி பாளையத்தில் எல்லாத்தையும் சங்கரித்து போட்டான். ஆனா சில வேளை கர்த்தர் மனுஷர்கள் மூலமாய் நமக்கு உதவி செய்வார். எப்போ? நாம் கர்த்தரை நம்பும் போது. கர்த்தர் சில மனிதர்களை அனுப்பி நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கும்படியாய் கர்த்தர் அவர்களோடு பேசி அவர்களுக்கு என்ன செய்வார்? அவர்கள் மூலம் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆனா கர்த்தர்கிட்ட போகாம மாம்சமான மனுஷனை போய் நம்பி அவன் எனக்கு உதவி செய்வான்னு சொல்லி அந்த மனுஷனை நம்புவோம் என்று சொன்னால், நம்ம ஆண்டவர் வேதம் சொல்லிடுது, அப்படி நம்பும் போது நம்முடைய இருதயம் கர்த்தரை விட்டு விலகிற. கர்த்தர் மேல நம்பிக்கை இல்லாததுனால தானே மாம்சமான ஒரு மனுஷனை போய் நாம் நம்பிக்கொண்டு இருக்கிறோம். அப்படி நம்புகிறவன் சபிக்கப்பட்டவன், சாபத்துக்கு ஏலானவன். ஐயோ, அது எவ்வளவு வேதனையானவர். கர்த்தரால சபிக்கப்படும் போது அந்த வாழ்க்கை நரக வாழ்க்கையாய் மாறிவிடும். அப்படிப்பட்ட நம்பிக்கை வாழ்க்கை நமக்கு வேண்டாம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்க கர்த்தரை நம்பி உங்க வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருப்பீர்கள்னு சொன்னால் உங்களை போல பாக்கியவான்கள் வேற யாருமே இருக்க முடியாது. ஒருவேளை கர்த்தரை விட்டு விட்டு இந்த கர்த்தர் வேண்டாம், எனக்கு ஒண்ணு வேண்டாம், எனக்கு இதெல்லாம் நடக்கலை என்று கோபத்தோடு கர்த்தரை விட்டு விட்டு மனுஷனை போய் நீங்க நம்பி வாழ்ந்து கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் தேவனுடைய சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்கிறது. அந்த வாழ்க்கை நமக்கு வேண்டாம். அது அவாந்திர வெளியை போன்ற ஒரு வாழ்க்கை, கரளையாய் போன செடியை போல ஒரு வாழ்க்கை. உஷ்ணம், வனாந்திரத்துல வறட்சியான இடங்களிலும் ஒவ்வொரு நிலங்களிலும் அப்படிப்பட்ட தங்குவானா வறட்சி. அவனுடைய வாழ்க்கையில வறட்சி, எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் வறட்சி. குடும்பத்துல எப்பொழுதுமே ஒரு வறட்சி காணப்படும். அதனால மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். மனுஷனை நம்புவதற்கு எம்மாத்திரம். பிரபுக்களை நம்பாதீங்க. நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதீங்க. நம்ம நம்ப வேண்டிய ஒரே ஒரு இடம் கர்த்தர் மேல். திரும்ப அந்த ஒரு வசனத்தை நீங்க வாசித்து விடுங்கள். எரேமியா 17:7, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையில நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல இருப்பான். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு தான் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அதனால கர்த்தர் மேல் நம்ம நம்பிக்கையை நம்ம வைக்கலாமா? மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உங்க மேல நம்பிக்கை வைக்கும் போது அப்பா, உங்களை மட்டுமே நம்பிக்கையாய் கொண்டிருக்கும் போதே எசேக்கியா ராஜாவின் வாழ்க்கையிலிருந்து அவன் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை பார்க்கிறோம் அப்பா. சத்துருக்களை ஆண்டவரை சிதறடித்து போட்டீங்க ஆண்டவரே. விரோதமாய் வந்த காரியங்களை எல்லாம் அபத்தமாக்கி போட்டீங்க ஆண்டவரே. வியாதி, கொடிதான வியாதி, கேன்சர் போன்ற வியாதி, மரண படுக்கை, மரணத்தின் நாட்கள் குறிக்கப்பட்டு விட்டது. ஆனாலும் கர்த்தர் அவனுக்கு இரக்கம் பார்த்துட்டீங்கப்பா. 15 ஆண்டுகள் அவனுக்கு கூட்டி கொடுத்தீங்க அல்லவா? இன்றைக்கும் ஆண்டவரே அப்பா, பலதரப்பட்டவதை நம்பி கர்த்தாவே ஒருவேளை வைத்திருக்க போவது தவறல்ல, ஆனால் அதையே நம்பிக்கை வைக்காதபடி ஆண்டவரே அப்படிப்பட்ட மக்கள் இன்றைக்கு உங்களை திரும்பட்டும். எப்படிப்பட்ட மரணத்திலிருந்து விடுவிக்க கர்த்தர் உயிரோடு இருக்கிறீங்க ஆண்டவரே. நாயின் ஒரு விதவையின் மகன் செத்து போனவனே அப்பா உயிரோடு எழுப்பினப்பா. நாசரு மரித்து போய் 3 நாட்கள் ஆனதப்பா, அவனை உயிரோடு எழுப்பின தேவன் ஆண்டவரே. தகப்பனே அப்பா, அந்த
ஜபாலயத்தவன் யபீருடைய மகள் செத்து போனவளே ஆண்டவரே, அப்பா தலித்தாகுமே என்று சொல்லி ஆண்டவரே அவளை மறுபடியும் எழுப்பி கொடுத்த தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறீங்கப்பா. ஐயோ, நாட்களை குறித்து விட்டாங்களே, நான் என்ன செய்வேன்? இரவும் பகலும் நித்திரை இல்லாமல் தவிக்கிற உடைய பிள்ளைகளை இப்பொழுது தொடுங்க ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கும் போதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு அற்புதம் நிகழட்டும் ஆண்டவரே. அவர் சரீரத்தில் அதை உணர்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. வியாதியின் அறிகுறி கொஞ்சம் கூட இல்லாதபடி இயேசுவின் நாமத்தினாலே மாறி போவதாகப்பா. ஆண்டவரே, இன்னும் மனுஷனையே நம்பி அப்பா, மனுஷனை இவன் செஞ்சு விடுவான்னு சொல்லி நம்பிக்கொண்டிருக்கிற மக்களுக்காக செபிக்கிறோம். தயவாக ஆண்டவரே, அந்த சாபம் வேண்டாம் ஆண்டவரே. மனுஷன் நம்புவதற்கு எம்மாத்திரம் என்று வேதம் சொல்கிறதப்பா. அதை விட்டு ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களுக்காக தன் ஜீவனையே கொடுத்த இயேசு கிறிஸ்துவண்டை வரும்போது அவன் பெற்றுக்கொண்டிருக்கிற ஆசீர்வாதம் அதிகமாக இருக்கும் அல்லவா ஆண்டவரே. அப்படியா இந்த மக்களை உங்களிடம் திருப்பிக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, அந்த நாளில் அப்பா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள உடைய பிள்ளைகளை நடத்துங்க ஆண்டவரே. உடைய கிருபை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். மனுஷன் மேல் வைக்கிற நம்பிக்கை விட்டு கர்த்தரை மட்டுமே நம்பும்படியாய், கர்த்தர் மேல் மட்டுமே தங்கள் நம்பிக்கையை வைத்து வாழும்படியாய், அதனால வருகிற ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா. கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீர் கவலைகள் துடைக்கப்படட்டும் ஆண்டவரே. வேதனைகள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும், நோய்கள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பிசாசின் தொந்தரவுகள், பிசாசின் பிடியில் சிக்குண்டே அலக்களிக்கப்படுகிற தன்மைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விலகி போவதாக, அற்புத விடுதலை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அப்படி செய்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென்.